வணக்கம், நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு நாம் குளத்துப்புழை ஐயப்பர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் 60 கிலோமீட்டர் கொல்லத்தில் இருந்து இருக்குது. செங்கோட்டை, நம்ம தென்காசி செங்கோட்டையிலேருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஐயப்பர் கோயில் இருக்குது. கோவில் முன்னாடி கல்லடாங்கிற ஒரு நதி ஓடுது. அந்த நதி ஆற்று பாலத்தை தாண்டி தான் கோயிலுக்கு போகணும். இங்கே இருக்கிற ஐயப்பர் கோயிலில் இருக்கிற 5 முக்கியமான கோயிலில் முதன்மையான கோயில். இங்கே ஐயப்பர் பாலசாஸ்தாவாக காட்சியளிக்காரு. அதாவது குழந்தை பருவத்தில் ஐயப்பர் 5 பருவமாக காட்சியளிக்கிறதுல இந்த குளத்துப்புழையில் பாலசாஸ்தாவாக குழந்தை பருவத்தில் காட்சியளிக்காரு. அடுத்து ஆரியங்காவில் இளமை பருவத்தில் புஷ்கலா தேவியை திருமணம் பண்ணி அங்கே தியான நிலையில் காட்சி தராரு. அடுத்து 3வது பருவமாக அரசரா அச்சங்கோயிலில் பூர்ணா புஷ்கலா தேவி சமேதமாக காட்சி தராரு. அடுத்து சபரிமலையில் இல்லறத்தை திறந்து யோக நிலையில் சபரிமலையில் சாஸ்தாவாக காட்சி தராரு. 5வதாக யோக நிலையிலேருந்து கடவுளோட ஐக்கியமாகி ஜோதியாக பொன்னமலை மேட்டில் கரிமலை மேலே காட்சி தராரு. இந்த 5மே மனிதர்களோட பருவத்தை குறிக்கிறதா இந்த 5 கோயில் இருக்குது. 5வது கோயில் கோயில் கிடையாது, ஜோதியாக நம்ம ஐயப்பனை வழிபடலாம். சரி, குளத்துப்புழை பாலசாஸ்தா கோயிலுக்கு வருவோம். நீங்கள் பார்த்துருக்க இந்த இடத்துல தான் கார் பார்க்கிங், பெரிய ஆட்சி இருக்குது. முகப்போலியாக உள்ளே போகலாம். ஆனால் இது கோயிலோட பின்வாசல். முன்வாசல் பின்னாடி இருக்குது. மூலவர் சன்னதி இந்த மரத்தாலான கோயிலுக்கு உள்ளே இருக்குது. அதுக்கு வெளியே ஓடு வேஞ்சி மரத்தாலான கோயிலாக வெளிப்பிரகாரம் இருக்குது. அதுக்கும் வெளியே இந்த பிரகாரம். சரி, கோயிலோட வரலாறு பார்ப்போம். அந்த காலத்தில் இந்த கோயில் முன்னாடி ஓடுற கல்லடை நதிக்கிட்ட யாத்திரிகமாக ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்த ஒரு நம்பூதிரி தன்னோட சீடர்களோட ஓய்வெடுக்க தங்கியிருக்காரு. ஆத்தங்கரையில் இருக்கிற 3 கல்லை எடுத்து சமையல் பண்ணதுக்கு பார்த்துருக்காங்க. அதில் 2 கல் சமமாக இருக்குது. 3வது கல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. உடனே அதை உடைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கல், அதோட பெரிய கல்லை எடுத்து இந்த கல்லை உடைச்சிருக்காரு. அப்போது இந்த கல் உடையாமல் எந்த கல்லை வச்சு உடைக்க பார்த்தாரோ அந்த கல் 8 துண்டுகளாக உடஞ்சி விழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கல்லிலேருந்து ரத்த கசிவும் வந்திருக்கு. இதனால் பதறி போன நம்பூதிரியோட சிஷ்யர்கள் எல்லாரும் தன்னோட குருவான நம்பூதிரிகிட்ட போய் சொல்கிறாங்க. நம்பூதிரியும் பார்க்குறாரு. காட்டுக்குள்ளே என்னடா இது வினோதமாக நடக்குன்னு நினச்சி தான் கொண்டு வந்த ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு வந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த கல் மேலே தெளித்தார். உடனே ரத்தம் நின்றுது. அதே நேரத்தில் அந்த இடத்துல பாலசாஸ்தாவாக ஐயப்பர் அவருக்கு காட்சி இது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட சிலைன்னு சொல்லி மறைகிறாரு. உடனே நம்பூதிரி, என்னால் ஏற்பட்ட தவறுக்கு நானே இங்கே ஒரு கோயில் எழுப்புறேன்ட்டு சொல்லி அவர் காட்சி தந்த பாலசாஸ்தாவையே இங்கே ஒரு சிலையாக வச்சுருக்காரு. நம்பூதிரி இங்கே கோயில் கட்ட எண்ணி அதுக்கான வேலையை தொடங்கும்போது இந்த செய்தி இந்த பகுதியை ஆண்ட கொட்டாரக்கரை அரசருக்கு தெரிய வருது. உடனே அவர் இங்கே நிலப்புலன்களை கொடுத்து கோயில் கட்டுறதுக்கு உதவி செஞ்சதான் வரலாறு. இந்த கொட்டாரக்கரை அரசர் தான் இந்த பகுதியில் ஓய்வெடுக்கிறதுக்கு கல்லடை ஆற்றுல தங்கினதாகவும் அவரோட சேனைகள் சமையல் பண்ணதுக்கான 3 கல் எடுத்து வச்சு அதில் ஒரு கல் உடஞ்சி 8 பகுதியாக வாழ்ந்தது. அதனால் இந்த கொட்டாரக்கரை அரசர் கட்டினதா இந்த நம்பூதிரி இல்லாமல் அரசர் பண்ண மாதிரி இன்னொரு கதையும் இங்கே இருக்குது. கோவிலை சுற்றி வரும்போது மாம்பழத்துறை தேவின்ட்டு ஒரு தனிச்சன்னதி இருக்குது. இவங்க வேறு யாரும் இல்லை, ஆரியங்காவில் இருக்க புஷ்கலா தேவி தான் இந்த மாம்பழத்துறை தேவி. ஆரியங்காவு வரலாற்றில் பார்த்தா தெரியும். இந்த மாம்பழத்துறை தேவி ஆரியங்காவு ஐயப்பரால் ஆரியங்காவில் வெளியேற்றப்பட்டு மாம்பழத்துறைங்கிற ஊரில் தேவியாக இப்போவும் காட்சி தராங்க. கோயில் உள்ளே போகிறதுக்கான முன்வாசல் இதுதான். பாலசாஸ்தா கோயிலுங்கிறதுனால கோயில் நிலை சிறிய அளவில் தான் இருக்கும். நம்ம குனிஞ்சு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் கோயில் உள்ள. இதுதான் கோயிலோட முன்வாசல். படி வழியாக கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும்.
சைடில் ஆடிட்டோரியம் இருக்குது. கலை நிகழ்ச்சிகள் அது எல்லாம் திருவிழா, கோயில் திருவிழா நேரத்தில் நடக்கிற மாதிரி. கோவிலுக்கு இடதுபுறம் மேலே நாகயக்ஷி, நாகராஜா சிலைகள் சன்னதியும் இருக்குது. நாகதோஷம் கழிக்கிறவங்க இங்கே வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி பூதத்தார் சன்னதி இருக்குது. சேத்திரபாலகர் பூதத்தார் சன்னதியும் கோயில் வளாகத்துக்குள்ளேயே இருக்குது. கோயிலுக்கு முன்வாசலுக்கு வெளியே தனி கோயிலாகவே கருப்பசாமி இருக்காரு. கூடவே தலவாய் மாடனும் இருக்காரு. எல்லா கோயிலையும் ஐயப்பர் கோயிலுக்கு முன்னாடி கருப்பர் இருப்பார். இங்கேயும் தனி கோயிலாக கருப்பர் இருக்காரு. கூடவே தலவாய் மாடனும் இருக்காரு. இந்த 2 சன்னதிக்கு முன்னாடி மரத்தை ஒட்டி ஆதி தலவாய் மாடன்ட்டு தலவாய் மாடன் சன்னதி இருக்குது. இங்கே இருக்க ஐயப்பர் பாலசாஸ்தாங்கிறதுனால இங்கே வித்யாரம்பம்ங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். விஜயதசமி அன்று குழந்தைகளுக்கு கல்வியை ஆரம்பிக்க யூஸ் பண்ணுறது தான் இந்த வித்யாரம்பம். அங்கு ரொம்ப விசேஷமாகவே இந்த கோயிலில் இது நடக்கும். இந்த கோயிலில் வந்து வித்யா ஆரம்பம் பண்ணால் குழந்தைகள் கல்வியில் மேல்மேல் வளருவாங்கங்கிறது நம்பிக்கையாகப்படுது. கோயிலை சுற்றி வரும்போது சாமிக்கு இடப்பக்கம் தனி சன்னதியாக யக்ஷி சன்னதி இருக்குது. அந்த காலத்தில் அரண்மனை பெண்களை பயமுறுத்திட்டு வந்த யக்ஷியை கட்டுப்படுத்தி அந்த நம்பூதிரி, அந்த சிலையை கண்டுபிடிச்ச அந்த நம்பூதிரி இந்த கோயில் பக்கத்தில் வச்சதாக சாந்தப்படுத்தி வச்சதாகவும் வரலாறு இருக்குது. அப்படிப்பட்ட யக்ஷி இப்போ குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு தொட்டு கட்டினா குழந்தை வரம் கொடுக்குற அளவுக்கு தெய்வமாக பார்க்கப்படுதாங்க. இங்கே உள்ள மக்களால் தெய்வமாக ஆராதிக்கப்படுதாங்க. சாமிக்கு பின்னாடி கன்னி மூலையில் கணபதி காட்சி தராரு. அந்த காலத்தில் இந்த கோயில் பக்கத்தில் வாழ்ந்து வந்த மச்சக்கன்னி, அதாவது மீன் வடிவத்தில் இருக்க பெண்மணி இந்த ஐயப்பரோட குளத்துப்புல பாலகன் ஐயப்பரோட அழகில் மயங்கி அவரை காதலித்ததாகவும் ஐயப்பனை திருமணம் செய்யறதுக்கு ஆசைப்பட்டதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் ஐயப்பர் அதுக்கு மறுத்ததால் கடல் கன்னி நான் தூரத்துலேருந்து உங்களை பார்த்தபடியே எப்பவும் இருக்கணும்ன்ட்டு வர வாங்கினதாகவும் அதுக்கு சம்மதித்த ஐயப்பர் என் கோயில் முன்னாடி இருக்கிற இந்த கல்லடா நதியில் மீனாக இருக்கப்படுவாய் அப்படின்ட்டு சொன்னதாகவும் வரலாறு. அதனாலேயே இந்த கோயில் முன்னாடி இருக்கிற மீன்களை யாரும் பிடிக்க மாட்டாங்க, தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இங்கே உள்ள மீன்களில் அந்த மச்சக்கண்ணியும் அவர்களோட தோழியும் இப்போவும் வாழ்கிறதா ஒரு நம்பிக்கை. சபரிமலையில் தன்னை கல்யாணம் பண்ண சொன்ன மதிசியை எப்படி மஞ்சமாகாவாக ஆக்கி கோயிலுக்கு பின்னாடி பக்தர்களுக்கு அருள்பாலிக்க வச்சாரோ அதே மாதிரி இங்கே மச்சக்கண்ணியை மீனாக ஆக்கி மக்களால் அவங்களுக்கு மீனூட்டு விழான்னு ஒன்று நடக்கிற மாதிரி வச்சுக்காரு. இந்த கோயிலில் மீனூட்டுன்னு ஒன்று நடக்கு. கோயில் முன்னாடி பொறி எல்லாம் வாங்கி அந்த கோயில் முன்னாடி ஓடுற நதியில் இருக்க மீன்களுக்கு போடுறது. அப்படி போட்டால் நம்ம தோலில் இருக்க நோய், உடலில் இருக்க சரும நோய்கள் எல்லாம் குணப்படுங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. பரசுராமரால் நிறுவப்பட்ட 5 சிலைகளில் இதுவும் ஒன்று. பொதுவாக உடைப்பட்ட சிலையை கோயிலில் வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அந்த 8 கல்லையுமே வச்சு வழிபடுறாங்க. பூஜை நேரத்தில் அந்த 8 கல்லையும் ஒன்று சேர்த்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தனித்தனியாக எங்கே இருந்துச்சோ அங்கே வச்சுருவாங்க. இந்த கோயிலில் சித்திரை மாதம் 10 நாள் திருவிழா வெகு விமர்சையாக நடக்கும். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த பாலசாஸ்தா குளத்துப்புல கோயிலுக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. ஐயப்பனோட அருளை பெறுங்க. மேலும் மேலே ஒரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.